ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த அனிமி நியூஸ் தமிழ். அதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே தேங்க்ஸ். என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே. நான் நினச்சத விட நீங்கள் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க. நான் நினச்ச அளவோட ரொம்பவே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு. நான் எதிரே பார்க்கல இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க. ரொம்ப தேங்க்ஸ். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டுருங்க. நான் வந்து 2 வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு தான் இருக்கேன். ஆனால் போட முடியல. என்னோட சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா காலேஜ் போயிட்டு வந்துட்டு எடிட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிட்டு எனக்கு வந்து இன்னும் நான் அந்த ஷெடியூலுக்கு பழகலை. ஏன்னா இப்போ தான் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேங்கிறதுனால நான் இன்னும் பழகலை. கூடிய சீக்கிரம் வந்து நான் என்னை பழக்கிக்கிட்டு 2 வீடியோஸ் போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. நம்ம இப்போ சாப்டர் 6க்குள்ளே போகலாம். சாப்டர் 6ஓட ஸ்டார்டிங்லேயே ஹீரோ சொல்கிறான், மார்க்கெட் பிளேஸ்லாம் இந்த கண்ட்ரியில் இன்னுமே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மாதத்துக்கு 5 வாட்டி தான் போடுவாங்க. அதுவும் மாதத்தோட ஸ்டார்டிங் 6 டேஸ்லேயே இது முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்துட்டு இருக்கான். ஹீரோ இங்கே மார்க்கெட்டில் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவனோட கான்ஸ் விற்கிற இடத்துக்கு போயிட்டு அங்கே பார்க்குறான். அங்கே வேறு யாரும் இன்னொருத்தர் நிற்கிறாரு. அது ஹீரோட அப்பாவாக தான் இருப்பார்னு நினைக்கிறேன். பட் யாருன்னு நமக்கு மூஞ்சி இன்னும் காமிக்கல. அவர் சொல்கிறாரு, ஆல்ரைட் நான் மற்ற வேலையெல்லாம் பார்த்துக்கிறேன், நல்ல ப்ரைஸ்க்கே நான் அவனோட கான்ஸ்லாம் செல் பண்ணி தரேங்கிறாரு. உடனே ஹீரோ சரி இதை நான் உங்கள்கிட்ட விட்டுட்டு போகிறேன், நீங்கள் பத்திரமா பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் லூலுவும் வந்து அந்த மார்க்கெட்டை சுற்றி பார்க்க கிளம்புறாங்க. அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அங்கே நிறைய பேர் நிற்கிறத பார்த்துட்டு என்னதான் இருந்தாலும் இன்றைக்கி மார்க்கெட் டேவாகவே இருந்தாலுமே இங்கே நிறைய பேர் கூட்டமாக தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சூப்பர் ஹியூமன் ஆக்ஷன் நடக்குது. சூப்பர் ஹியூமன் ஆக்ஷன்னா சூப்பர் ஹியூமனுக்காக ஸ்பெசிஃபிக்காக ஆக்ஷன் நடத்துவாங்க அவங்களுக்கு தேவையான பொருள்லாம் வாங்குறதுக்கு. அதை தான் ஹீரோ சொல்கிறான். அதுக்கப்புறம் திடீர்னு லூலு வந்து பயந்துட்டு நம்ம ஹீரோ வந்து கட்டி பிடிக்கிறா. என்னன்னு பார்த்தா அங்கே ஏதோ சத்தத்தை கேட்டு தான் பயந்துருக்கா. ஹீரோ அவளை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா அங்கே 2 பேர் வந்து சண்டை போடுற மாதிரி தெரியுது. 2 பேர் சமாதியாக அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு ஹீரோ சொல்கிறான், இது வந்து எஸ்ஆர்டி ட்ரையல்னு சொல்கிறான். எஸ்ஆர்டினா சூப்பர் ஹியூமன் ரெப்ரசன்டேட்டிவ் ட்ரையல் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எஸ்ஆர்டினே மென்ஷன் பண்ணிக்கிறேன். எஸ்ஆர்டினா சூப்பர் ஹியூமன் ரெப்ரசன்டேட்டிவ் ட்ரையல் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அது எனக்கு டக்குன்னு வாயில் நுழைய மாட்டேங்குது. அதான் அப்புறமா நம்ம ஹீரோ அந்த எஸ்ஆர்டி ட்ரையலை பற்றி சொல்கிறான். இந்த எஸ்ஆர்டி ட்ரையல் வந்து எல்லா பேட்டில் டைப் சூப்பர் ஹியூமன்ஸுமே சண்டை போட்டு அவங்களோட ஸ்கில்ஸை வந்து எல்லாருக்கும் காமிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அதை சுற்றி பார்த்துட்டு இருக்கோம்னா அப்படி தான் சண்டை போடுங்க, நல்லா சண்டை போடுங்க, யார் ஸ்ட்ராங்குன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. அங்கேயே அவங்களும் நல்லா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. லைட்னிங் பவர்லாம் வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் லூலுவும் வந்து நானும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஹீரோவை கூப்பிட்டு போயிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு ஹீரோ வந்து நீ தான் இந்த சவுண்டை பார்த்து பயந்தியே, இப்போ பயப்படலையா அப்படின்னு கேட்குறா. இல்லை நான் அதெல்லாம் பயப்படல, நான் பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி லூலு ரியாக்ஷன் கொடுக்கும். சரி ஓகே, கொஞ்ச நேரம் பார்த்துட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நின்றுட்டு இருக்கான். இங்கே வந்து ரொம்ப கூட்டமாக இருக்கும், அது உனக்கு தெரியுதா தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறதுன்ட்டு பக்கத்தில் பார்த்தா ஒரு அப்பாவும் பொண்ணும் வந்து அதே மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அப்பா வந்து அந்த பொண்ணை தோள் மேலே தூக்கி வச்சு அந்த இடத்த காமிக்கும். ஹீரோக்கும் ஐடியா வந்துட்டு சரி வா லூலு இங்கேன்ட்டு கூப்பிட்டு நம்ம லூலுவையும் அவன் தோள் மேலே தூக்கி வச்சுக்கிட்டு காமிச்சிக்கிட்டு இருக்கான். இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம லூலு வந்து ஹீரோட பொண்ணு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்கிறத காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ யோசிச்சு பார்க்குறான், நானும் இந்த சூப்பர் ஹியூமன் டிஸ்பிளேல வந்து நானும் சண்டை போடணும்னு நினச்சேன். இந்த எஸ்ஆர்டியில் நானும் என்னோட ஸ்கில்ஸ் எல்லாம் நிரூபிக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். பட் ஆனால் இந்த டைம் எனக்கு அதுக்கான அவசியம் இல்லாமல் போயிட்டு. ஏன்னா அதை விட எனக்கு முக்கியமான ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு நம்ம லூலுவை தான் மென்ஷன் பண்ணுறான். அப்புறம் நம்ம ஹீரோ வந்து போதும் லூலுவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம லூலுவை கூட்டு போயிட்டு இருக்கான். அதோட அந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்த சீனுக்கு வந்துட்டாங்க. இங்கே வந்தால் சூப்பர் ஹியூமன் ஆக்ஷன் சொன்னால அந்த இடத்த தான் காமிக்கிறாங்க. அங்கே போன சாப்டரில் பார்த்துருங்களோ ஒரு சேப்பு மண்டை அவனை தான் காமிக்கிறாங்க. வந்து இப்போ எனக்கு ஏதாச்சும் ஒரு ஓபியான ப்ராடக்ட் வேணும், அதை வந்து நான் வந்து எஸ்ஆர்டியில் யூஸ் பண்ணணும், என்னோட பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கான். அது மட்டும் இல்லாமல் அந்த எஸ்ஆர்டியில் வந்து எந்த ஒரு வெப்பன்ஸையுமே போர்ஷன்ஸுமே யூஸ் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் வெப்பன்ஸும் யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் வந்து அப்பீல் பண்ண முடிஞ்சாலுமே போர்ஷன்ஸும் ட்ரக்ஸும் வந்து அங்கே அலோடு கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த பொண்ணு போன வாட்டி நம்ம சேப்பு மண்டியோட ஒரு பொண்ணு சண்டை போட்டு இருந்திருப்பாள், அவள் தான் பின்னாடி வந்து நிற்கிறா. அதை கண்டுக்காம இவன் பாட்டுக்கு யோசிச்சுட்டு இருக்கான், நான் எப்படியாச்சும் அந்த பொண்ணை தோக்கடிச்சாகணும், அதுக்காக அந்த ட்ரையலுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு பொருள் கிடச்சா போதும், பேசாமல் நான் பொட்டேட்டோஸ் யூஸ் பண்ணேன். நான் அந்த பொட்டேட்டோஸ் வந்து என்னோட ரேங்க் வந்து 1%, அதாவது ஸ்ட்ரென்த்தை வந்து 1 பாயிண்ட் வந்து 30 நிமிஷத்துக்கு பூஸ்ட் பண்ணுமா. ஏன்னா வந்து பொட்டேட்டோஸ் வந்து ட்ரக்ஸோ போஷனோ இல்லை, அதனால அதை அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு அந்த பொண்ணு சேவ் பண்ணிட்டு வந்து, ஆமா நீ இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்காடா அப்படின்னு கேட்கும். அதுக்கு நம்ம சேவ் பண்ணிட்டு வந்து இவ வேற இங்கே வந்து தொலைச்சிட்டாளா ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டு, நான் பின்னாடி வந்ததே உன்னால் கண்டுபிடிக்க முடியல, இதை நீ என்னை தோக்கடிக்க போறியா, அது மட்டும் இல்லாமல் அந்த பொட்டேட்டோஸ் வச்செல்லாம் என்னை ஜெயிக்க முடியும்னு நம்பிக்கிட்டு இருக்காத, சப்போஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது மொத்தத்தையுமே நான் வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை பார்த்து நம்ம சேப்பு மண்டே வந்து, அதை நீ சொல்கிற பொசிஷனில் நீ ஒன்றும் இல்லை, அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி கிராஃப்ட்ஸ் கிடைக்கிறது எவ்வளோ ரேர் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறமா அங்கே பார்த்தா ரொம்ப கூட்டமாக கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சேவ் பண்ண ஆமாம் இங்கே என்ன இவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே கூட்டத்துக்குள்ள உள்ளவங்கண்ணா ப்ரெஸ் எல்லாம் எங்கே இருக்கீங்க, சீக்கிரம் இங்கே வாங்க, இங்கே ஒரு அமேசிங்கான விஷயம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம சேப்பு மட்டும் சொல்கிறோம், இதுக்கு வாய்ப்பே இல்லை, இது என்ன மித்தில் சொல்லப்பட்ட எலிக்சர் மாதிரி இருக்குது, இது ஒன்று சாப்பிட்டா போதும் எல்லா ஸ்டாட்ஸில் இருக்க எல்லா ஸ்கில்ஸையுமே 1 பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அந்த பொண்ணு வந்து, டேய் நீ என்ன முட்டாளாடா, இதெல்லாம் இங்கே எப்படிடா கிடைக்கும், அதெல்லாம் பெரிய இடத்துல தான்டா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த சேவ் பண்ணி ஆமாம் அதுவும் சரிதானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கப்போ இது வேற எதுவும் இல்லை, நம்ம ஹீரோ ஃபார்ம் பண்ணால அந்த கான்ஸு தான், அதை வச்சு தான் எல்லாம் இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு நம்ம சேவ் பண்ணிட்டேன், என்னது கான்ஸ், ஆமாம் இது பார்க்க டேஸ்ட்டாக இருந்தாலும் பட் வந்து இதோட விலை அப்படின்னு சொல்லிட்டு விலையை காமிக்கிறாங்க. ஏ ரேங்க் கான்ஸ் எல்லாம் வந்து 2,50,00,000 இருக்குது, ஏ ப்ளஸ் ரேங்கெல்லாம் 8 கோடி ரூபா இருக்குது.
இத பார்த்துட்டு அவன் வாய பொளந்துக்கிட்டு இருக்கான். அப்படியும் நெறைய பேர் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இத பார்த்து நம்ம சேவ் பண்ணி வாய பொளந்துட்டு இது எப்படி இந்த மாரி இடத்துல கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ப பக்கத்துல ஒரு பொண்ணு இருப்பாள அவள கூப்பிடுறா. பார்த்தா அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருப்பாங்க போல இருக்கு. நம்ம சேவ் பண்ணிட்ட ஹனின்னு கூப்பிடுறா. அத பார்த்து தான் எனக்கே தெரியுது. இதெல்லாம் ஒழுங்கா சொல்ல மாட்டேங்கிறாய்ங்க. இப்ப தான் சொல்றேன். இடையில எல்லாம் நம்மளா பார்த்து புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அவ வந்து இவனுக்கு முன்னாடியே இந்த கார்ட்லாம் எடுத்துக்கிட்டு, ஏடிஎம் கார்டு இருக்குல்ல அதெல்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டுருக்கா. எல்லாத்தையும் நான் தான் வாங்க போறேன். அதை வாங்கி நான் என்னோட மேஜிக் பாயிண்ட்லாம் இன்கிரீஸ் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கான். அத பார்த்து சேவ் பண்ணிட்டேன். "அடேய் என்ன விட்டுட்டு போயிட்டியேடா" அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் அத அப்படியே கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோவோட வீட்ட காமிக்கிறாங்க. இங்க பார்த்தா நம்ம ஹீரோ ஃபோன் பேசிட்டு இருக்கான். யார்ட்டன்னு பார்த்தா அங்க கடையில ஒருத்தர விட்டுருந்துருப்பான்ல அவட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கான். அவர் சொல்றாரு, "இந்த மாரி நீங்க குடுத்த ஏ பிளஸ் ரேங்க் கேரக்டர் எல்லாமே வித்துட்டு" அப்படிங்கவும், "இதுக்கு வாய்ப்பே இல்லையே. அது ரொம்ப எக்ஸ்பென்சிவானதாச்சே" அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், இல்ல 2 சூப்பர் ஹியூமன்ஸ் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. அவைங்க பார்க்க லைட்டா நெட்டு காய்ந்த மாரியே தான் சுத்திக்கிட்டு இருந்தாய்ங்க அப்படின்னு சொல்றான். பார்த்தா அது நம்ம சேப்பு மாட்டேன் அந்த அவனோட பொண்டாட்டியும் தான். இதுங்க 2 சண்டை போட்டுக்கிட்டே போயிட்டு இருக்குதுங்க. நான் தான்டா ஜெயிச்சேன். இல்ல நான் தான் ஜெயிச்சேன் அப்படின்னு மொத்த சொலத்தையும் இதுங்க 2 தான் வாங்கிட்டு போயிட்டு இருக்குதுங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க. இங்க பார்த்தா ஹீரோட்ட சொல்லிட்டு இருக்காரு. நான் உங்கள பத்தின எந்த டீட்டெயில்ஸுமே இத பத்தி சொல்லல யார்ட்டயுமே. ஆனா இங்க ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே இருக்காங்கங்கவும், ஓகே அது நல்ல விஷயம் தான். நான் தனியாவே எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. நான் நிம்மதியா வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அத பார்த்துட்டு அவர் வந்து, சரி ஓகே நான் மித்ததும் செல் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கால கட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். லூலுவுக்கு மட்டும் எதுவுமே ஆவிடக்கூடாது இந்த பிரச்சனைனால அப்படின்னு சொல்லிட்டு லூலுவ கூப்பிட்டு, இந்த மாரி நீ ஃபார்ம் பண்ண ஏ பிளஸ் ரேங்க் கேரட் எல்லாமே செல் ஆயிட்டு. அதனால நம்ம இன்னைக்கு பார்பிக்யூ பார்ட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். லூலுவுமே சந்தோஷமா ஜாலின்னு ஓடிட்டு இருக்கா. அத பார்த்து நம்ம நீ ரொம்ப ஹேப்பியா இருக்கா போல இருக்கு. அப்புறம் அவன் போறத பார்த்துட்டே யோசிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம ஃபார்ம் பண்ண கார்ட்ஸ் எல்லாமே சீக்கிரமா செல் ஆயிட்டு. ரொம்ப நல்ல விஷயம் தான். அது மட்டும் இல்லாம நான் இது அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்புக்கு போலான்னு ஆசைப்படுறேன். அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்குறான். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சாப்டர்ல காமிச்சிருப்பாங்கல்ல நம்ம ஹீரோவுக்கு வந்து ஒரு வயசானவர் இருந்தாரு. கிராமத்தோட சீஃப் வந்து சூப்பர் கிராஃப்ட்ஸோட சீட் குடுத்துருப்பார்ல. அத பத்தி தான் யோசிக்கிறான். நான் அத ஃபார்ம் பண்ண ஸ்டார்ட் பண்ணலான்னு நெனைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீட பார்த்துக்கிட்டு இருக்கான். அதோட அந்த சாப்டர் முடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் சாப்டர் இன்னும் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. புது ஸ்பிரிட் எல்லாம் கொண்டு வராங்க. ஸோ அதுக்காக நீங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க. நான் இன்னைக்கு கொஞ்சம் 9 மணிக்கெல்லாம் வீடியோ அப்லோட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம நீங்க குடுக்குற சப்போர்ட்க்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் எதிர்பார்த்தத விட நீங்க நெறைய சப்போர்ட் குடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இதே மாரியே குடுத்துக்கிட்டு இருங்க. கண்டிப்பா நான் வந்து இன்னும் என்ன அப்டேட் பண்ணிட்டு, அது மட்டும் இல்லாம வீடியோ சீக்கிரம் போட ட்ரை பண்றேன். கண்டிப்பா இன்னும் கூடிய சீக்கிரத்தில 2 வீடியோ போடுற அளவுக்கு நான் என்னோட செட் பண்ணிக்கிறேன். ஏன்னா, இப்போ புதுசா வீடியோ போட ஆரம்பிச்சதுனால என்னால வந்து அந்த ஷெட்யூலுக்கு என்னால ரொம்ப பழக முடியல. ஸோ கொஞ்ச நாள்லயே நான் பழகிட்டு 2 வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணிடுவேன். சரி ஓகே. அடுத்த எபிசோட்ல வந்து பார்க்கலாம். பை.